இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவலையும் ரவையும் வச்சு ஒரு இட்லி தான் பண்ண போறோம். ரொம்ப சிம்பிள். டக்குன்னு ஒரு டிஃபன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா அவல் எல்லார் வீட்லயும் இருக்கும், ரவை எல்லா வீட்லயும் இருக்குமா? ஸோ டக்குன்னு பண்ணிடலாம். எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துருவோம் வாங்க. அவல் ரவா இட்லி செய்ய தேவையான பொருட்கள்: அவல் 1 கப், ரவை 1 கப், தயிர் 1 கப், துருவிய கேரட் 1, உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, பெருங்காயப்பொடி 1/4 டீஸ்பூன், ஃப்ரூட் சால்ட் 1 டீஸ்பூன், முந்திரி பருப்பு 5, கடுகு 1/2 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 1, தேங்காய் எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. அவல் ரவா இட்லி செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு வந்து 1 கப் அவல், 1 கப்பு தயிர், அது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1.5 கப்புக்கு தண்ணி விட்டு நல்லா ஊற வச்சுருங்க. நல்லா ஊறினதுக்கப்புறமா அதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், ஊற வச்சு ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊறிடுது. இப்போ இதை நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். முதல்ல தயிரில் ஊற வச்ச அவலை நல்லா அரைச்சாச்சு. ஸோ இப்போ வந்து இந்த பக்கம் பேன் வச்சுருக்கோம். எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு, கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, பெருங்காயப்பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதிலே முந்திரி பருப்பையும் சேர்த்துருவோம். அப்புறம் பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை. 1 கப் அவல் எடுத்துட்டோமா, 1 கப்பு ரவை எடுத்து வச்சுருக்கோம். அந்த 1 கப் ரவையை இப்போ சேர்த்துக்கலாம். ரவை லைட்டாக வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கணும். ஸோ வறுத்துப்போம் முதல்ல. இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து கோதுமை ரவை கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா சேமியா கூட சேர்த்துக்கலாம். சேமியாவை கூட நீங்கள் வந்து இதே மாதிரி வறுத்துட்டு இதோட சேர்த்துக்கலாம். என்ன வேணாலும் மிக்ஸ் பண்ணி பண்ணலாம். அது மாதிரி ரவை சேமியா ரெண்டும் மிக்ஸ் பண்ணியும் போடலாம். இது ஒரு 1/2 கப், அது ஒரு 1/2 கப்பு சேர்த்துக்கலாம். லைட்டாக வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம். டிஃபன் பண்ணணும், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிற நேரத்தில் உடனே பண்ணிடலாம். லைட்டாக கலர் மாறினா போதும், ரொம்ப வறுபடணும்னு இல்லை. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து துருவி வச்சுருக்கிற கேரட்டை சேர்த்துடலாம். இதெல்லாம் ஆப்ஷனல் தான். பட்டாணி இருந்தால் பட்டாணி போட்டுக்கலாம். என்ன இருக்கோ காய்கறியோடு சேர்த்து பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பீன்ஸு, கேரட்லாம் இந்த மாதிரி துருவி போட்டிருக்கீங்களா, பீன்ஸ் எல்லாம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணியும் போட்டுக்கலாம். இப்போ அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அவல், அதில் சேர்த்துடலாம். பார்க்கும்போது வந்து ரவா இட்லி தானே அப்படின்னு தோணும் தான். ஆனால் நீங்கள் இந்த அவலோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி பண்ணும்போது அது கொஞ்சம் வேறு மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுவோம், தயிரெல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ரவா இட்லிக்கு பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான், கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். எது ஒன்றுமே இன்னொரு ஐட்டம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி பண்ணும்போது அது வேறு மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம வறுத்த ரவையை இந்த மாவில் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். தேவைப்பட்டால் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இது ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் ஊறணும். அதுக்குள்ளே நம்ம வந்து இட்லி பானையும் வச்சுருவோம். அதில் தண்ணி நல்லா கொதிச்சுன்னு இருக்கணும்ல, அந்த கொதிக்கிற நேரத்தில் இது ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். இப்போ தேவையான உப்பை போட்டுடலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி வந்து நம்ம மாவு அரைச்சோம் இல்லையா, ஸோ மிக்ஸி ஜார் அலம்பி வச்ச தண்ணி தான் சேர்க்குறேன். ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே இட்லி பானை அடுப்பில் வச்சிடலாம். இந்த பக்கம் தண்ணி நல்லா கொதிச்செடுத்து பாருங்கள், மாவும் நல்லா ஊறி ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படும். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃப்ரூட் சால்ட் சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலேயே கொஞ்சமாக அப்படி தண்ணி விட்டுருங்க. அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு உடனே இட்லி தட்டில் விட்டுறலாம்.
நம்ம இட்லி மாவு எந்த பதத்தில் இருக்குமோ அந்த பதத்தில் வச்சுக்கணும். பாருங்கள் கரெக்டாக இருக்குது, இந்த பதம் போதும். அப்படியே மூடி வச்சுருவோம். ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும், அதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். நல்லா ஒரு 10 நிமிஷம் ஆகிடுத்து, பார்த்துடலாம். ஆஃப் பண்ணிடுறேன். கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம இதை எடுத்துக்கலாம்.